அவனுடைய கிருபையினால் மீண்டும் இந்த நாளில் நாம் கூடியவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் அதாவது இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்கும்போது சுவிசேஷங்களிலே அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த விதத்தில் நாம் இன்று யோவான் ஸ்நாபகன் ராஜாவை குறித்து என்ன சொன்னான் அல்லது அவனுடைய செய்தியுடைய விளக்கத்தை குறித்து இன்று தியானிக்க இருக்கின்றோம். நாம் இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள் முடிய. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இதே வசன பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசன பகுதியிலும் வருகிறது. ஆகவே நாம் இரண்டையும் ஒப்பிட்டு படிப்பது நமக்கு நல்ல பயனுடையதாக இருக்கும். ஆகவே லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசன பகுதியை நாம் படிப்போம். அதை படித்து அவ்வண்ணமாக ஒவ்வொரு வசனமாக நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். முதலாவது லூக்கா 3:7 படிப்போமானால், அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த இடத்துல அவன் என்பது நமக்கு தெரியும், யோவான் ஸ்நாபகன். அவர் ஞான ஸ்நானம் கொடுத்து தன்னுடைய பணி ஆரம்பிக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஞான ஸ்நானம் என்பது முதல் நூற்றாண்டு காலத்தில் பிற மதங்களிலிருந்து யூத மதத்துக்கு வருவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் சற்று வித்தியாசமாக அல்லது மறுமலர்ச்சியாக யோவான் யூதர்களாக இருந்தவர்களுக்கே ஞான ஸ்நானத்தை கொடுக்கின்றார் என்பதை பார்த்தோம். அந்த ஞான ஸ்நானமானது அவருடைய செய்தியோடு தொடர்புடையது. அதை குறித்து நாம் சற்று விரிவாக பின்னால் கூட பார்க்கலாம். அப்படி ஞான ஸ்நானம் கொடுக்கிற செயலை அவர் யோர்தான் நதி பகுதியிலே செய்து வருகிறார். வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் என்று பார்த்தோம் அல்லவா? அதுக்கு இணங்க அவர் வனாந்தரத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். அவர் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஆசாரியராக ஆலயத்தில் பணி செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் மேசியாவுக்கு வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவராக, அதாவது ராஜாவுக்கு வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவராக வனாந்தரத்திலே கூப்பிடுகின்ற சத்தத்தை போல மக்களை மேசியாவுக்கு நேராகவும் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராகவும் அழைக்க ஆரம்பிக்கின்றார். அப்படி அழைத்து அவருடைய செய்திக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இந்த செய்தி வனாந்தர பகுதியிலிருந்து பரவி பட்டணங்களுக்கு செல்கிறது, கிராமங்களுக்கு செல்கிறது. ஆகவே பல திசைகளிலிருந்தும் மக்கள் அவரிடம் ஞான ஸ்நானம் பெற வருகிறார்கள். இந்த ஞான ஸ்நானம் பெற வரும்போது பல யூத தலைவர்களாக இருந்தார்கள். அதை நம்ம மத்தேயுல படித்த வசன பகுதியில் அதை தான் படித்தோம் இல்லை? பல யூத மத தலைவர்களும் அங்கே வந்ததை நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே படித்தோம். மத்தேயு 3 பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு என்று பார்க்கிறோம். இவனமாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆகிய மத தலைவர்களும் அங்கே அவரிடம் ஞான ஸ்நானம் பெற வந்தார்கள். ஆகவே மொத்தத்தில் இயேசுவிடம் ஞான ஸ்நானம் பெற வந்த கூட்டத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல்லது முதலாவது பரிசேயர் சதிசேயர் போன்ற மத தலைவர்கள். நமக்கு தெரியும், இந்த பரிசேயர் என்பவர்கள்
சற்று மத வைராக்கியம் கொண்டவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அது சார்ந்த சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லாமல் தாங்களே சில விதிகளை அதிகமாக வைத்து அதை கடைபிடித்து வந்தார்கள். அதை அப்படியே கடைபிடித்தார்களா என்பது கேள்விக்குறி. அதுபோல சதுசேயர்கள்ங்கிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். இந்த சதுசேயர்கள் அவர்களும் யூதர்கள் தான், ஆனால் சற்று அதிகமாக படித்து கிரேக்க கலாச்சாரத்தின் தாக்கத்தை பெற்றவர்கள். பொதுவான யூதருடைய நம்பிக்கையான உயிர்த்தெழுதல், தூதர்கள் போன்றவற்றை அவர்கள் நம்புவதில்லை. ஆனால் பரிசேயர்கள் தூதர்களையும் உயிர்த்தெழுதல் நம்பினார்கள். இதுதான் அவருடைய அடிப்படை, அந்த போதனையின் அடிப்படையில் உள்ள வித்தியாசமானது. ஆனால் இயேசுவிடம் மன்னிக்கவும், யோவான் ஸ்நாபகன் இந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய செய்தி, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்தி என்று சொல்லும்போது மேசியாவுடைய ஆளுகையைத்தான் பரலோக ராஜ்யம் என்று வசனம் சொல்கிறது. சிலருக்கு அதில் சில குழப்பங்கள் உண்டு. தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். பரலோக ராஜ்யம் என்பது பரலோகம் அல்ல. பரலோகம் என்பது தேவனுடைய இருக்கிற இடம். அதை நம்ம எப்படி வித்தியாசம் காண முடியும் என்றால், இயேசு ஒரு ஜெபத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அதில் அந்த ரெண்டையும் மிக அழகாக வித்தியாசப்படுத்துகிறார். எப்படி என்றால், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது அதில் இருக்கிற பரலோகம் தேவன் இருக்கிறதான பரலோகம். அதை நாம் மறுக்கவில்லை, அது உண்மையாக இருக்கிறது. அங்கே தேவன் இருக்கிறான்னு நான் நம்புகிறோம், பைபிள் சொல்கிறோம். ஆனால் தொடர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வருவதாக? அதை தொடர்ந்து சொல்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில், அதாவது பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோக ராஜ்யம் என்பது வருவது, அது பூமியிலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிற ராஜ்யம். அந்த தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிற ராஜ்யத்திலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். ஆக இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலர் இதை பரலோக ராஜ்யத்தையும் பரலோகத்தையும் போட்டு குழப்புவாங்க. தயவு செய்து அந்த குழப்பம் நமக்கு தேவையில்லை. நாம் ரெண்டையும் நம்புகின்றோம். பரலோகம் உண்டு என்று நம்புகின்றோம். பரலோக ராஜ்யமானது பூமியிலே மேசி அமைக்கிற ராஜ்யம் என்பதை நான் நம்புகின்றோம். ஆகவே குழப்பம் அடைய தேவையில்லை. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் சொன்னார். யோவான் ஸ்நாபகனும் அதே செய்தி தான் சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட யூதர்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்வார்கள்? பரலோக ராஜ்யம் என்றால் அது மேசியாவுடைய ஆட்சி, அது பூமியில் அமைக்கப்படுகிற ஆட்சி, அதில் மேசியா ராஜாவாக இருப்பார், அது எருசலேமை தலைமையிடமாய் கொண்டதாக இருக்கும். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்த உடனே மேசியாவுடைய ஆட்சி வரப்போகிற ஆவலினாலே, வாஞ்சையினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன கருதினார்கள் என்றால், யோவான் கொடுக்கிற ஞானஸ்நானம். ஏனென்றால் யோவானை அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துடைய ஒரு தீர்க்கதரிசியை கருதினார்கள். மல்கியாவுக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவனை கருதுகிறார்கள். ஆகவே அவர் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை பெற்றால் மேசியாவுடைய ஆட்சிக்குள்ளாக செல்ல முடியும், ராஜ்யத்திலே நாம் பங்கடைய முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இவனமாய் வருகிறவர்களிடம் உள்ள சில தவறான காரியங்களையும் அவர் கடிந்து கொள்கின்றார். அதனால்தான் அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டி என்று யாரை சொல்கிறார்னா, அந்த யூத மத தலைவர்களை தான் சொல்றார். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், பரிசேயர்களும் சதிசேயர்களும். நுட்பமாக பார்த்தால் இவர்கள் ரெண்டு பேருமே மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறார்கள். சதிசேயர்கள் நியாயப்பிரமாணத்திலே பலவற்றை நம்புவதில்லை. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தோடு கூட்டி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய போதனை. ஆகவே ரெண்டு பேருமே ஒரு விதத்திலே தேவனுடைய கட்டளைகளை அவமாக்குகிறார்கள். அது கூட ஒரு காரணம், விரியன் பாம்பு குட்டிகளை என்று யோவான் ஸ்நாபகன் அவர்களை கடிந்து கொண்டதன் காரணம். மேலும் மோசேயுடைய சட்டப்படி விரியன் பாம்பானது அது பாவத்துக்கு அடையாளமாகவும் அசுத்தமான விலங்காகவும் அது தீட்டுப்படுகிற யாவும் தீட்டாக கருதப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லும்போது அவர் இன்னொரு கோணத்தில் சொல்கிறார்,
நீங்கள் அசுத்தமானவர்கள், தீட்டானவர்கள். ஏனென்றால் இந்த யூத மத தலைவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தாங்கள் பரிசுத்தர்கள் என்று கருதினார்கள். தாங்களை எல்லாவற்றை விட உயர்ந்தவர்களாகவும் தாங்கள் நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிப்பதாகவும் வேறு ஜனங்கள் பாவிகளாகவும் ஆனால் தாங்கள் மட்டும் பாவமற்றவர்களாகவும் கருதினார்கள். அந்த சிந்தனையோடு தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். மேலும் அவர்கள் நாங்கள் ஆபிரகாமுடைய குமாரர், ஆபிரகாமுடைய புத்திரர் என்று சொல்வதில் அவங்களுக்கு பெரிய பெருமை உண்டு. இத்தனையும் யோவான் ஸ்நாபகன் அறிந்தபடினாலே அவர் நேரடியாக அவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால் அசுத்தமானவர்களே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பரிசுத்தர். யோவான் சொல்றார், நீங்கள் அசுத்தமானவர்கள், உங்களை தொடக்கூட செய்யக்கூடாது, தொட்டாலே தீட்டு என்று சொன்னார். எவ்வளவு கடினமான வார்த்தைகளை யோவான் ஸ்நாபகன் பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேலும் இந்த யூத தலைவரிடம் ஒரு எண்ணம் இருந்தது, தாங்கள் ஆபிரகாமுடைய புத்திரராக இருக்கிறபடினாலே ராஜ்யத்திற்குள்ளாக செல்வது தங்களுடைய புறப்புரிமை என்று கருதினார்கள். அதில் இன்னொரு அழகான ஒரு கருத்தை கூட அவங்க வச்சுருந்தாங்க. அழகான கருத்து என்று சொல்வதை விட அது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அது என்னன்னா, கெஹன்னா என்றதான அந்த தேவன் தண்டிக்கிறதான இடத்துக்குடைய வாசலிலே ஆபிரகாம் இருப்பாராம். ஆபிரகாம் இருந்து கொண்டிருப்பாராம். அவர் என்ன செய்வாராம் என்றால், யாராவது அந்த எரிநரகத்துக்குள்ளாக அல்லது கெஹன்னாவுக்குள்ளாக செல்வார்கள் என்றால் முதலாவது அவர்களுடைய முகத்தை பார்ப்பாராம். பார்க்கும்போது அவர்கள் யூதர்களாக இருந்தால் அவர்களை அந்த கெஹன்னாவுக்குள்ளாக விடாமல் அவர் காப்பாற்றி விடுவாராம் ஆபிரகாம். ஆனால் புற இனத்தவர் என்றால் அவர் விட்டு விடுவாராம். அவர்கள் கெஹன்னாவில் போயிட்டு என்று விட்டு விடுவாராம். இப்படி ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுக்கு பைபிளில் எந்த ஆதாரமும் இல்லை, பழைய ஏற்பாடுலாம் அப்படி இல்லை. அது அவர்களாகவே தோற்றி குவித்த ஒரு நம்பிக்கை. அதனால்தான் இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகள், வேதவசனங்களை திரித்தல், வேதவசனங்கள் மீது தங்களுடைய சொந்த கருத்துக்களை சேர்த்தல், இத்தனை செய்து கொண்டிருந்த அவர்களைத்தான் யோவான் ஸ்நாபகன் வெறியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்கிறார். அதாவது தீண்டத்தகாதவர்களே, அசுத்தமானவர்களே, உங்களை தொட்டாலே தீட்டாகிவிடும் என்று கடிந்துரைக்கின்றார். ஆகவே அவருடைய செய்தியுடைய வீச்சை அறிந்து இவர்கள் உண்மையிலே மனம் திரும்பி வந்தார்களா என்பது கேள்விக்குரிய. ஆனால் ஞான ஸ்நானம் பெற வந்தார்கள். சரி, இவ்வளமாக அவர்களை அவர் கடிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, மேலும் அவர் சொல்லும்போது நம்ம தொடர்ந்து படிப்போம். லூக்கா 3:7 படிச்சிட்டோம். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த வரும் கோபம் என்பதை எதை சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 24:4 படிப்போம்னால், சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். ஆகவே இந்த இடத்துல யார் 3ஆம் வசனத்தின் படிப்பு நலமாக இருக்கும். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இந்த இடத்துல யூதருடைய கருத்து என்னவென்றால், இந்த கர்த்தருடைய பர்வதம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் மேசியாவுடைய ஆட்சிக்கு ஒப்பிட்டு விளக்கிற ரபிமார்கள் இருந்தார்கள். ஆகவே அதே கருத்தை தான் இங்கே பிரதிபலித்தது போல வருகிறது. ஆகவே மேசியாவுடைய ஆட்சிக்குள்ளாக யார் போக முடியும் என்றால், கைகளில் சுத்தமுள்ளவரும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்கள். இந்த மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்கள் சொல்லும்போது, இந்த மாயை என்கிற வார்த்தைக்கு விக்கிரகம் என்கிற ஒரு பொருள் அன்றைய காலத்திலே கருதப்பட்டது. ஆகவே ஏன் அந்த விக்கிரகத்தை என்கிற வார்த்தை சொல்கிறார் என்றால், இந்த யூதர்களாக இருந்த சதிசேர்கள் சிலருக்கு அந்த கிரேக்க கலாச்சாரத்தின் மீது ஒரு நாட்டம் உண்டு. கிரேக்க கலாச்சாரம் என்பது விக்கிரக வணக்கமும் சேர்ந்தது. ஆகவே அவர் விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லும்போது சதிசேர்களுடைய அந்த செயலையும் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். நீங்கள்
உங்களை ஆபிரகாமுடைய புத்திரன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை பிற மதத்தினுடைய விக்கிரக கலாச்சாரத்தோடு ஒத்து போறதாக இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். அப்படி இருக்குமானால் நீங்கள் எப்படி கர்த்தருடைய பருவத்தில் இருக்க முடியும்? ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? மேசியாவுடைய ஆட்சியில் எப்படி நீங்கள் பங்கடைய முடியும்? இப்படியெல்லாம் நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் வீண் பெருமையினாலே நாங்கள் ஆபிரகாம் புத்திரன் என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து படிக்கும்போது 8ஆம் வசனம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படியானால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள் அல்லவா? அந்த ஞானஸ்நானம் பெறுவது மட்டுமல்லாமல் அதற்கேற்ற கனி இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றம் இருக்க வேண்டும். நீங்கள் பயனுடையவர்களாக மாற வேண்டும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். அப்படின்னா நீங்க வீணாக நான் ஆபிரகாமுடைய புத்திரன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா ஆபிரகாம் புத்திரன் என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவங்க ராஜ்யத்துக்குள் செல்வது தங்களுடைய சிறப்புரிமை அல்லது தங்களுடைய பிறப்புரிமை நினைத்தாங்க. தங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை, புற இனத்தவருக்கு கிடையாதுன்னு கருதுறாங்க. ஆபிரகாமங்களை ககனாலிருந்து மீட்டுக்கொண்டு ராஜ்யத்துக்குள் அனுப்புவார். புற இனத்தவரை அவர் எங்கே அனுப்புவார்? ககனாக்குள்ள அனுப்புவார் என்று கருதுகிறார்கள். அதனால சொல்ல நீங்க அப்படி சொல்லாதுங்க. ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கேள்வி, இந்த கல் எது? சிலர் சொல்லுவாங்க அந்த யோவான் நதிக்கரையில் இருந்த கல்லுகள் என்று சொல்வார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்கள் இது சாதாரண கல்லுகள் அல்ல. அப்படியானால் இந்த கல்லுகள் எது என்றால், நாம் இப்போது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்த பின்பு, மோசேயால் விடுவிக்கப்பட்டு வந்த பின்பு, மோசேயுடைய மரணத்துக்கு பின்பு யோசுவா இவர்களை யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்த தேசத்துக்குள் கடத்தினது நமக்கு ஞாபகம் வரும். அப்படி வரும்போது அந்த யோர்தான் 2ஆக பிளந்து இந்த மக்கள் கடந்து சென்றதும் நமக்கு தெரியும். அதன் பின்பு அந்த யோர்தான் நதியிலிருந்து கற்களை எடுத்து 12 கற்கள் என்று நினைக்கின்றேன், ஒரு கோத்திரத்துக்கு ஒன்றாக ஞாபக கல்லாக அவர் அந்த கரையில வைத்தது நமக்கு தெரியும். அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த கல் இருந்த இடத்தில் தான் இவர் நின்றுட்டு இதை பேசுறார். எந்த கல்லு? ராஜ்யத்துக்குள் யோசுவர்களை முதலாவது கொண்டு வந்தார் அல்லவா, அந்த வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாய் அந்த கல் இருந்த பகுதியில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. ஆகவே இவர் அந்த கல்லை காட்டி தான் சொல்றாரு, நீங்க சரியான முறையில் உங்களுடைய வாழ்க்கை முறை இல்லை என்றால் நீங்கள் இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் இருக்கிறீர்கள், ஆனால் மேசியாவுடைய ஆட்சிக்குள்ளாய் போக மாட்டீர்கள். உங்களை இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் யோசு அழைத்து வந்ததுக்கு இந்த கல்லுகள் சாட்சி. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அதற்கு பாத்திரராக இல்லை என்றால் உங்களை விட்டு இந்த கல்லுகளில் இருந்து தேவன் தனக்கு பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று சொல்றார். ஆகவே உங்களுடைய இருதயம் இந்த கல்லை விட கடினமானதாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களிலே மனம் திரும்புதல் இல்லை, மாறாக மாய்மாலம் இருக்கிறது. ஆக இந்த மாய்மாலத்தோடு நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள் என்றால் அது பயனற்றது. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அத்தோடு நில்லாமல் அதற்குரிய கனிகள் உங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும். வீண் பெருமைகள், நான் ஆபிரகாமுடைய புத்திரங்கிற வீண் பெருமையினால் எந்த பயனும் இல்லை. மனம் திரும்புதல் உள்ளானதாக இருக்க வேண்டும். கல்லான இருதயமுடையதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயங்கள் கல்லானதாக இருக்குமானால் இந்த கல்லிலிருந்து அவருக்கு பிள்ளைகள் உருவாக்க முடியும். ரொம்ப ஆழமான ஒரு செய்தியாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவ்விதமான மனம் திரும்புதல் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் எசேக்கியேல் 20 அதிகாரம் 34 முதல் 38 வசன பகுதியில் சொல்லப்பட்ட வண்ணமாக நியாயத்தீர்ப்புகளாக செல்ல வேண்டும் என்கிறதும்
அந்த செய்தியில் மறைமுகமாக சொல்லப்படுகிறது. அது யூதர்களுக்கு தெரியும். ஆக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆபிரகாமுடைய புத்திரர் என்றால் ஆபிரகாம் எப்படி தேவ சமூகத்திலே விசுவாசமாய் நடந்து கொண்டானோ, விசுவாசத்துக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் அவனிடம் இருந்ததோ, அதுபோல உங்கள் வாழ்விலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இருக்க வேண்டும், உண்மையான விசுவாசம் இருக்க வேண்டும், உண்மையான கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். ஏன்னா ஆபிரகாமை இப்போ நினைத்து பாருங்க, ஆண்டவர் அவன்கிட்ட நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போன்னு சொல்லும்போது அவன் எந்த கேள்வியும் கேட்காம விசுவாசத்தோடு போகிறான். அந்த விதமான விசுவாசம் உங்களிடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நீங்கள் உங்களை ஆபிரகாமுடைய புத்திரர் என்று சொல்வதிலே பொருத்தம் இருக்கு என்று சொல்கிறார். அடுத்ததாக நாம் ரெண்டாவது ஒரு குரூப்பும் இருந்தாங்க. அது யாருன்னா, இந்த யூத தலைவர்களை தவிர இவர்களை ஞானஸ்நானம் பெற வந்தவர்கள் யாரென்றால் ஆயக்காரர்கள், பாவிகள், சமாரியர், புற இனத்தவர், படை வீரர்கள், காவலர்கள் என பலரும் வந்தாங்க. அவர்கள்ட்ட இதே தான் செய்தி சொன்னார். அப்போது இந்த படை வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா சில கேள்விகளை கேட்டாங்க. பாருங்க, 8 நம்ம படிச்சுட்டோம். 9, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எப்படின்னா, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்காவிட்டால் நீங்கள் நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டும்ங்கிற எச்சரிப்பை கொடுக்கிறார். அடுத்த 10, அப்போது ஜனங்கள் அவனை நோக்கி, இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் என்று சொல்லும்போது யூத தலைவர்கள் மட்டுமல்ல, மற்ற ஜனங்கள், சமாரியர், படைவீரர்கள், காவலர்கள், பொது ஜனங்கள், சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஆயக்காரர்கள், பாவிகள் என்கிற அனைவரும் அப்பையும் கேட்குறாங்க. இதில் ஒன்று நம்ம கவனிக்கணும், சதிசேயரும் பரிசேயரும் ஞானஸ்நானம் பெற வந்தாங்க, எந்த கேள்வியும் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, அவர்கள் தங்களை பரிசுத்தர்களே கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதாவது நாங்கள் மனம் திரும்புவதில் காட்டணும் இல்லை, நாங்கள் ஞானஸ்நானம் பெறுறோம், ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு ஞானஸ்நானம் பெறுகிறோம், ஆனால் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்கிறீங்க இல்லை, அதை நான் எப்படி காட்டுறது, அந்த கனி எப்படி பிறருக்கு பார்க்க முடியும் என்றால், அதற்கு அவன் பதில் சொல்கிறான், அவர்களுக்கு அவன் பிரதித்திரமாக 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க விடவன். இது பொதுமக்கள்கிட்ட சொல்ல, சாதாரண மக்கள்னா 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க விடவன், ஆரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். என்ன செய்யணும், சகோதரன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆயக்காரன் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதுகிறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார். ஆயக்காரன், ஏன்னா அவங்க ஆயக்காரனா யாரு, ரோமருடைய சார்பாக வரி வசூலித்து கொடுக்கிறவர்கள். அவர்கிட்ட என்ன பதில் சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டுக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்றான். அது என்னன்னா, இப்போ ரோம அரசாங்கம் ஒரு யூதனிடமிருந்து 10 ரூபாய், நான் நம்ம ரூபாயில் சொல்கிறேன், அது அங்கே வந்து தினாரின்னெல்லாம் சொல்லுவாங்க, அதை நமக்கு தெரியும். இங்கே 10 ரூபாய்னு வைத்துக்கொள்வோம் நம்ம புரிந்து கொள்வதற்காக. ஒரு மனிதர் ஒரு ஆண்டு 10 ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்றால் இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு மேலே சொல்லுவாங்க. சாதாரண மக்களுக்கு சில இது தெரியாது. 20 ரூபா 30 ரூபா வரை வரி செலுத்தி கொடுப்பாங்க. இதில் 10 ரூபா இவங்க கமிஷன் வர எடுத்துருவாங்க சம்பளத்துக்கு மேலே. ஸோ அதனால தான் ஆயக்காரர்கிட்ட என்ன சொல்கிறார், நீங்கள் அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளோ வசூலித்து கொடுக்க சொல்லுதோ அதை மட்டும் வசூலித்து கொடுங்க, 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா சாதாரண மக்களிடமிருந்து நீங்கள் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ வாங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது 14 வசனம். போர்ச்சேவரும் அவனை நோக்கி, அப்படின்னா ஏன்னா போர்ச்சேவர்களும் சிலவங்க வராங்க, அதில் காவலர்கள் உள்ளடக்கம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கின்றார். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சில வேளை யாரையாவது அப்பாவிகளை பிடித்து குற்றம் சாட்டி உன்னை குற்றத்தில் விடுவிக்கணும்னா இவ்வளோ காசு தரணுன்னெல்லாம் வாங்குறது உண்டு. இன்றைக்கு தான் லஞ்சம் இருந்ததுன்னு இல்லை, அந்த காலங்களிலே அது இருந்திருக்கிறது.
அப்போ அவங்கள்ட்ட சொல்ல, நீங்களும் உங்கள் பணியை செய்யுங்க, உண்மையாக இருங்க, பணியில் உண்மையாக இருங்க, அதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். இவனமாக மக்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இவனமாக இருக்கும்போதுதான் அது உண்மையான மனம் திரும்புதலின் வெளிப்பாடாக இருக்கும். ஏசாயா 58 அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கணும்னா கூட அங்கே கூட உண்மையான உபாசம் என்ன, உபாசிக்கிறவன் என்ன செய்ய வேண்டுங்கிற போதனை கொடுக்கும்போது இதற்கு ஒத்ததான போதனை தான் அங்கே இருக்கிறது. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது தான் உண்மையான உபாசம் என்று சொல்லுவோம். ஆகவே யூத தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமக்களாக இருக்கிற யூதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ராஜ்யத்திற்கு போவதற்கான ஞானஸ்நானத்தை பெறும்போது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தங்களுடைய வீண் பெருமைகளை விட்டு, அதாவது ஆபிரகாமுடைய புத்திரங்கிற பெருமையிலிருந்து வெளியே வந்து ஆபிரகாம் செய்த வண்ணமாக விசுவாசத்தை கீழ்ப்படுதலை வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு தாங்கள் செய்கிற தொழில்களிலே நேர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக யோவான் செய்தியுடைய ஒரு வாக்குத்தத்த பகுதி வருகிறது. அது வாக்குத்தத்த பகுதி என்று சொல்வதை விட அதை இந்த படித்த செய்தியுடைய இன்னொரு சாராம்சம் தான். அதை நாம் மத்தேயு 3:11-12 படிப்போம். மத்தேயு 3 அதிகாரம் 11-12. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் எல்லாம். இது சற்று கடினமான ஒரு வார்த்தை போல தோன்றலாம். ஆனால் இந்த ராஜ்யத்துக்கு செல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்கு செல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த செய்தி பகுதியில் அவர் சொல்கிறார். பாருங்க, மனந்திரும்பலுக்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாய் கருதப்படுகிறது. மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும், சபை ஆகிய நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல இது சற்று வித்தியாசமானது. நீங்கள் யூதருடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார்ப்பீர்களாயில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அடையாளமானது விருத்த சேதனம். அது முதல் அடையாளம். இரண்டாவதாக மோசேயுடைய காலத்திலே ஆண்டவன் ஒரு உடன்படிக்கை மோசேயோடும் அவனுடைய சந்ததியோடும், அதாவது சந்ததினா அவன் இருந்த காலம் மக்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஆபிரகாமுடைய உடன்படிக்கையோடு கூடுதலாக ஒன்று கொடுத்தார். அது பொதுவாக நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு அடையாளமாய் கருதப்பட்டது ஓய்வு நாள் அனுசரித்தல். அப்போ அது ரெண்டாவது அடையாளம். முதலாவது அடையாளம் விருத்த சேதனம், இரண்டாவது அடையாளம் ஓய்வு நாளை அனுசரித்தல், மூன்றாவது யோவான் ஸ்நாபகன் இதை ஒரு புதிய அடையாளமாக ராஜ்யத்தின் புத்தருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது என்னவென்றால் இந்த ஜலத்தினால் அவர் கொடுத்த ஞானஸ்நானம். ஆகவே இதை சில அறிஞர்கள் இது யூத மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது அடையாளம் என்று கருதுகிறவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மூன்றாவது அடையாளத்தை கொடுக்கும்போதுதான் அவர் இந்த அடையாளத்தின் மூலம் கிடைக்கிற பலனையும் அவர் சொல்கிறார். அது என்னவென்றால் 11ஆம் வசனம் மத்தேயு 3:11 மீண்டும், மனம் திரும்புதல் என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல அவர் பேரை சொல்லலை, ஆனால் நமக்கு தெளிவாக தெரியும் இது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்கிறார் என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல. அப்படின்னா அவருடைய செருப்பை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரம் அல்ல என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு விதத்தில் அவர் தன்னை தாழ்த்துவதாக பார்க்கின்றோம். அடுத்தது சொல்றதுதான் மிக மிக முக்கியமானது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ரொம்ப முக்கியம். நான் ஜலத்தில் கொடுக்குறேன். எதுக்கு? நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக
மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கின்றேன். ஆனால் அவர் ஒரு ஞானஸ்நானத்தை கொடுப்பார். அந்த ஞானஸ்நானம் 2 வகையை சார்ந்தது. ஒன்று பரிசுத்த ஆவியினால். இந்த பரிசுத்த ஆவியினால் என்று சொல்வது, நாம் ஏற்கனவே 3 அடையாளம் பார்த்தோம் அல்லவா? ஆபிரகாமுக்கு விருத்த சேதன அடையாளம், ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு. மோசேயுக்கு கொடுத்த அடையாளம் ஓய்வினால் அனுசரித்தல். யோவான் கொடுத்த அடையாளம் முழுகு ஸ்நானம், ராஜ்யத்துக்கு செல்வதற்கு. ஆனால் எனக்கு பின்வருகிறவர் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு தருவார். அது வெளிப்புறமானதல்ல, உட்புறமானது. எது? பரிசுத்த ஆவியினால் அவர் தருகிற அடையாளமாக இருக்கிறது. அதே நேரம் அவர் ஆவியினால் மட்டும் கொடுப்பதில்ல, இன்னொரு அடையாளத்தையும் கொடுப்பார், அக்கினியினால். இப்போ ஒரு கேள்வி, இந்த இடத்துல ஒரு கருத்து இருக்கிறது, இந்த அக்கினி எது என்று. அதற்கு பதிலை மறுவசனம் சொல்கிறது. என்னவென்றால், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை என்னன்னா, கிராமங்களில் வயல் அறுவடை செய்கிற இடங்களில் இதை பார்க்க முடியும், அல்லது வட இந்தியாவிலே கோதுமை அறுவடை செய்கிற இடங்களில் இதை பார்க்க முடியும். இன்றைக்கு நவீன இயந்திரங்கள் வந்து விட்டன, அதனால் ஒருவேளை அது இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் என்னுடைய சிறு வயதில் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் நெற்பயிரை அறுவடை செய்து அதை களத்திலே அந்த இந்த நெல் மணியையும் பிரித்தெடுப்போம். பிரித்தெடுக்கும் போது அதை அதில் பதரும் கலந்துருக்கும், நல்ல நெற்மணிகள், நல்ல நெல்லும் கலந்துருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா, நல்ல காற்றடிக்கும் போது சற்று உயரமான இடத்துல ஏறி நின்று கொண்டு ஒரு என்ன சொல்கிறது, முறம் அந்த முறத்தில் வைத்துக்கொண்டு இப்படியே காற்று திசையில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொட்டுவார்கள். கொட்டும்போது அந்த காற்றின் வேகத்திலே பதர் பறந்து சென்று அந்த பக்கம் விழுந்து விடும். நெல்மணி நேரே கீழே விடும். ஏன்னா நெல்மணி சற்று கனமாக இருக்குங்களா, அந்த உள்ளே இருக்கிற அந்த மாவு சத்து இருக்கிறனால கனமாக இருக்கிற நேரடியாக கீழே விடும். எல்லா வேலையும் முடிந்த பின்பு என்ன செய்வார்கள் என்றால், இந்த நெல்மணியை தனியாக ஒதுக்குவார்கள், அந்த பதரை தனியாக ஒதுக்குவார்கள். இதைத்தான் அவர் சொல்றார். அதான் தூற்றுக்கூடை என்று அவர் சொல்றார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. யாருக்கு கையில்? எனக்கு மேலான ஒருவர் இருக்கிறார் அல்லவா, எனக்கு மேலான ஒருவர் வந்து ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா, அவருடைய கையில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தூற்றுக்கூடை என்பது 1 நூற்றாண்டு யூதர்களுக்கு ஒரு அடையாளமாகவும் உண்டு. அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக அதை பயன்படுத்துவார்கள். ஆகவே அந்த அடையாளத்தில் தான் அவர் இங்கே பயன்படுத்துகிறார். ஆகவே தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அதாவது நியாய தீர்ப்பு அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, களத்தை சுத்தம் செய்து, தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நல்ல மணி, அதான் காட்டில் விடும்போது நல்ல மணி, கோதுமை மணி கீழே விடும் இல்லை, இந்த நல்ல கோதுமை மணியை எடுத்து எதில் சேர்ப்பாராம்? களஞ்சியத்தில் சேர்ப்பார். இங்கே களஞ்சியம் என்பது ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அதோடு நிற்காமல் பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். அப்படியானால் அக்கினியின் ஞானஸ்நானம் என்ன? நரகாக்கினை, ராஜ்யத்திற்குள் அனுமதிக்காமல் இருப்பது. ராஜ்யத்திற்குள்ளாய் கோதுமை மணிகள் செல்லும், அதாவது விசுவாசிகள் செல்வார்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறவர்கள் சொல்வார்கள், உண்மையான மனம் திரும்புகிறவர்கள் சொல்வார்கள், ஆபிரகாமுக்குள்ளான இருந்த விசுவாசம் உடையவர்கள் செல்வார்கள். ஆனால் மாய்மாலம் உடையவர்கள் இல்லை, பதர் எப்படி நிலவரம் தான் இருக்கு, ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. அதுபோல மாய்மாலமானவர்கள் பதர்கள் என்று கருதப்பட்டு அவர்கள் அக்கினியிலே போடப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று அவர்களே எச்சரிக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் அந்த நியாய தீர்ப்பை யோவேல் 2:28, எசேக்கியேல் 36:25 முதல் 27 இந்த வசன பகுதிகளில் இதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியினால் ஞானஸ்நானம் என்பது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுவது. அதாவது ஆவியின் ஞானஸ்நானம் என்பதுக்கு இன்னொரு பொருள், ஆவியினால் அவர்கள் முத்திரை கூடப்பட்டு ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டுவரப்படுவார்கள்.
கோதுமை மணியானது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது போல ஆவியின் ஞானஸ்நானத்தை மேசியாவின் மீது வைக்க நம்பிக்கையினால் பெற்றவர்கள் அவர்கள் எங்கே சேர்க்கப்படுவார்கள்? ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். ஆனால் அக்கினியின் ஞானஸ்நானம் என்பவர்கள் பதரை போல எடுத்து ஞானம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இவனமான ஒரு கடுமையான செய்தியை கொடுக்கிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பாடம் இருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தருடைய பணி செய்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக விளக்குவதோடு நில்லாமல் தன்னிடம் வருகிறவர்களுக்கு அவர்களுடைய தவறுகளை துணிச்சலாக சொல்லக்கூடிய மனப்போக்குடையவராக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நாபகன் யூத தலைவர்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார், சாதாரண மக்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார். சுட்டிக்காட்டி அவர்களுக்கு நல்ல வழியாக வாழ வேண்டிய முறையும் சொல்லுகிறார். அது முக்கியம். சுட்டி காட்டி நீங்கள் நாசமாக போவீங்க, நரகத்து தான் போவீங்கன்னு அப்படி சொல்லலை. நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கும்போது அதற்கேற்ற கனியை கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்க வேண்டுங்கிற சரியான வாழ்க்கை முறையை சொல்லுங்கள். ஆகவே நல்ல தலைவன் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தவறுகளையும் சொல்ல வேண்டும், தவறுகளை சரிப்படுத்துவது எவ்வாறு என்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போது இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். யோவான் ஸ்நானகன் தன்னை எவ்வளவா தாழ்த்துகிறத இந்த வசனத்தின் மூலியமாவே காட்டுகிறதா இருக்குது. எனக்கு பின்னாடி வருகிறவரு அவர் எப்பேற்பட்டவரா இருப்பாருன்னு சொல்லி அவரு எடுத்து அத தைரியமா சொல்றத பாக்குறோம். ஆமா, இன்னைக்கு இந்த காலத்துல அப்படி பார்க்கும்போது ஊழியக்காரருங்க எல்லாம் நிறைய பேரு தங்களதான் ஒரு சின்ன அவங்க மூலியமா ஒரு அற்புதம் நடந்தா கூட அவங்களுடைய பேரும் அவங்களுடைய புகழும் தான் மேன்மையாக கருதி அதை இது பண்றத பாக்குறோம். அதாவது தேவனுடைய சொல்லுங்க இந்த இடத்துல தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறத நம்ம அழகா பாக்குறோம் யோவான் ஸ்நானகன் மூலியமா. ஆனா இப்ப உள்ள இடத்துல அப்பேற்பட்ட ஒரு தாழ்மையும் அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா ஆமா, அதாவது நீங்க சொன்னீங்க இன்றைய காலத்தில் ஒரு அற்புதம், தங்கள் மூலமாய் ஒரு அற்புதம் என்று சொன்னீங்க. இன்றைக்கு அவர்கள் மூலம் அற்புதம் நடக்கிறதா என்பது முதலாவது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்றைக்கு அவர்கள் தாழ்த்துவது இல்லை என்று சொன்னீர்கள். அவர்கள் தாழ்த்துவது மட்டுமில்லை, இன்றைக்கு இருக்கிற அநேக பிரசங்கிமார்கள் இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறார். ஆகவே அவர்கள் இயேசுக்கு மேலானவர்களாக போய்விட்டார்கள். யாரும் தாழ்த்த வேண்டிய தேவையில்லை, அவர்கள் தங்களை உயர்த்துகிறார்கள். அது வேதனையாக இருக்கும். பிரசங்கிமாட்ட பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அநேகருடைய பிரசங்கங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுடைய துணியும் வார்த்தைகளும் அதைத்தான் சொல்லுகிறார். அவர்களை பார்க்கும்போது யோவான் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தியிருக்கார் பாங்க. அவர் ஒரு ராஜாவுக்கு முன்பாக சென்று பணி செய்கிற ஒருவர் எவ்வளவு தன்னை தாழ்த்த வேண்டுமோ அதே மனநிலையுடையவர். இல்லை, பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது நம்ம போன வகுப்பில் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. பொதுவாக ராஜா தன்னுடைய அரண்மனையிலிருந்து தன்னுடைய நாட்டில் ஏதாவது பகுதிக்கு செல்கிறார்கள் என்றால் இந்த ராஜ அரண்மனையில் உள்ள பணியாளர்கள் சென்று அந்த சாலைகளை செப்பனிட்டு வைப்பார்கள். அந்த பணியைத்தான் இங்கே யோவான் ஸ்நாபகன் செய்கிறார். பாதைகளை கோணநாளைகளை நேராக்கிறதெல்லாம் அந்த ராஜாவுக்குரிய பணிகள். அதுபோல் மேசியாவாகிய ராஜா, இயேசுவாகிய ராஜா வருவதற்கு முன்பாக அந்த மக்களை மனதிலே அவருடைய ஆண்டுடைய பணிக்கு வழியை ஏற்படுத்துகிற ஒரு உருவகமாக அது சொல்லப்படுகிறது. அந்த பணியை செய்கிறவராக தன்னை தாழ்த்துகிறார். உண்மையிலே அதை அவருடைய வாழ்வை நாம் பாராட்ட வேண்டும். அவருடைய வாழ்விலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மிடம் கூட குறைகள் இருக்குமானால் நம்ம யோவான் ஸ்நாபகனை நினைத்து கொள்வது நமக்கு பயனுடையதாக இருக்கும். இயேசுடைய பணியை செய்யும் நாம் அல்லது ராஜாவுடைய பணியை செய்கின்ற நாமும் யோவான் ஸ்நாபகனை போல நம்மை புரிந்து கொள்வோமானால் நாம் இடராமல் செல்வதற்கு நமக்கு
பயனுடையதாக இருக்கும். இதை வச்சே கூட நம்ம ஊழியங்கள் இந்த காலத்துல நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் அந்த தேவனுக்கு ஏற்ற ஒரு வழியில நடத்துறாங்களா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதன் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இட்ஸ் வெரி குட். ஒரு மனிதனுடைய ஊழியத்தை மதிப்பிடுவதற்கு யோவான் ஸ்நாபகன் எப்படி ராஜாவை கனப்படுத்தினார் என்பதை ஒப்பிடும்போதே ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அருமையான பாயிண்ட் சார், ரொம்ப அருமையானது. இந்த தேவன் சொன்ன ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற ஞானஸ்தானம் அது இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்தானம், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த இயேசு சொன்ன ஞானஸ்தானம் அது அப்புறம் தான் ஆரம்பிக்கும். இதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? அதாவது 2 பேருடைய செய்தி ஒன்று தானே. இயேசு மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இயேசுடைய செய்தியும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. ஆகவே ஒரு கோணத்தில் பார்த்தால் 2 செய்தியும் ஒன்றுதான். 2 செய்தியும் ராஜ்யத்தோடு தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த ஞானஸ்நானங்களும் ராஜ்யத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய ஞானஸ்நானங்களாகவே கருதப்படுகிறது அடிப்படையில். ஆனால் அதே நேரத்திலே ஞானஸ்நானத்தை குறித்து இன்னொரு கருத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானஸ்நானத்தை ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பெயரில் எடுக்கிறார் என்றால் அந்த பெயருக்குரிய கனத்தை கொடுத்து அந்த பெயருக்குரிய நபருக்கு தான் கீழ்ப்பட்டவன் என்பதை அறிக்கையிடுவதும் ஞானஸ்நானத்துடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இயேசுடைய பெயரிலே ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறான் என்றால் அவன் இயேசுவை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் முதல் நூற்றாண்டுடைய ஞானஸ்நானத்துடைய ஒரு கருத்தையாக இருக்கிறது. ஆகவே ராஜ்யத்துக்குள்ள போவதுக்கு அடையாளமாகவும் ஞானஸ்நானத்தை கொடுக்கிற நபருடைய செய்திக்கு தான் உட்பட்டவன் என்றும், ஞானஸ்நானத்தை யாருடைய பெயரிலே கொடுக்கிறார்களோ அந்த நபருக்கு தான் கீழ்ப்பட்டவன், அதாவது கீழ்ப்பட்டவன் சொன்னா தாழ்ந்தவன் என்கிற பொருள் சொல்லவில்லை. he is a subject to the person in whose name he takes the baptism. அதாவது யாருடைய பெயரில் ஞானஸ்நானம் எடுக்கிறாரோ அந்த நபருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அதனுடைய இன்னொரு கருத்து. which means குரு சிஷ்யன், இவரை நான் குருவாகவும் தலைவனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன், ஆகவே இவருடைய நாமத்தில் இவருக்கு முன்பாக நான் ஞானஸ்நானம் பெறுகிறேன் என்று ஒருவன் சொல்வானானால் அவன் அந்த நபரை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறான், அந்த நபருக்கு உட்பட்டவனாகவும் சீஷனாகவும் இருக்கிறான். அத்தோடு அவர் என்ன செய்தியை சொல்லி அதை கொடுக்கின்றாரோ அந்த செய்தியை அவன் விசுவாசிக்கிறவனாகவும் இருக்கிறான். இத்தனை காரியங்களை உள்ளடக்கியதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானமும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அடிப்படையில் பெந்தேகோஸ் நாளுக்கு பின்பு அந்த செய்தியுடைய தன்மை சற்று மாற்றமுடையதாக இருக்கும். செய்தியுடைய தன்மை என்று சொல்லும்போது செய்தியுடைய சாராம்சம் என்று பொருள் கொள்கிறேன். செய்தியுடைய சாராம்சம் சற்று மாறுபட்டதாக இருக்கும்.